நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல ஷோவை ரிப்பீட் பண்ணி போட்டால் அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் தயாராக இருக்க மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை அடிக்கடி ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் வாரம் பல பிரபலங்களோட திருமண கொண்டாட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கார்டியா ஆலிவ் ஆயில். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணம்ல நடிகை சுமித்ரா அவங்களுடைய மகள் நடிகை உமாவுடைய திருமண கொண்டாட்டத்தை பார்க்க போறோம். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் உமா. என்னை நீங்கள் சொக்கத்தங்கம், தென்றல், வானவில் இந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்பீங்க. என் ஃபேமிலி பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா, எங்கள் அம்மாவை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நடிகை சுமித்ரா ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க, இன்னும் நடிச்சிட்ருக்காங்க. அண்ட் என்னோடய ஃபாதர் டி ராஜேந்திர பாபு கன்னடா இண்டஸ்ட்ரியில் பெரிய டிரெக்டர் கம் ப்ரொடியூசர். என்னோடய தங்கை நக்ஷத்ரா இப்போ ரீசெண்டாக டூன்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபேமிலி. பொதுவாக என்னை பார்க்க எல்லாம் ரொம்ப சைலண்ட் சாதுன்னு நினைப்பாங்க. பட் ஐ எம் நாட். ஐ எம் த நாட்டியஸ்ட் இன் மை ஃபேமிலி. ஸோ லுக்ஸ் கேன் பி டிசெப்டிவ்னுவாங்க இல்லையா, அது என்னோட கேஸில் இட்ஸ் 100% ட்ரூ. ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ. தன்னை ஆளும் குடும்ப வாழ்க்கையின் தொடக்கமான திருமணத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தன்னோட அடையாளமான அந்த சினிமா வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க உமா. பாருங்க. அம்மா என்னதான் சினிமாவில் இருந்தாலும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நான் குழந்தையில இருக்கச்சு. ஸோ போயிட்டு வர்றது பார்க்கறது, யூனோ மந்த்ஸ் டுகெதர் அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் வளர்ந்துருக்கேன். அண்ட் என்றைக்குமே நான் சினிமாவில் வரணும், ஆக்டிங் இல்லை இந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படி தான் வளர்ந்தேன் நான். அம்மாவும் அதை பற்றி வீட்டில் வந்து ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது அவங்க ஒர்க்கை. ஸோ ஜாஸ்தி அதை பற்றி எந்த கனெக்ஷனும் இல்லாததுனால எனக்கு ரொம்ப வருஷம் வரைக்கும் நான் சினிமாவில் வருவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் என்றைக்குமே நான் அது பதில் சொன்னதில்லை. கரெக்டாக எனக்கே தெரியல, டிசைடே பண்ணலை. நான் ஒரு வேளை டாக்டர் ஆவேனா இல்லை இன்ஜினியர் ஆவேனா எதுனே நானே டிசைட் ஆகலை. பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றது என்னோடய டிசிஷன் தான். அம்மாவோ இல்லை அப்போ யாரும் அதை பற்றி ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் பண்ணல. பட் அட் த சேம் டைம் நீ இது தான் பண்ணி ஆகணும், இது பண்ணக்கூடாதுன்னு எங்கள் ஃபேமிலியில் எந்த வகையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கலை. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இந்த ஃபீல்டில் வந்தது. இட் வாஸ் அ சடன் டெசிஷன். இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி உட்காந்து யோசிச்செல்லாம் எடுத்த டெசிஷன் கிடையாது. சடனாக தோணுச்சு வை நாட் அப்படின்னு. ஸோ அப்படி தான் நான் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆனேன். சினிமாவில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண முதல் டைரக்டர் வந்து டைரக்டர் சீமான் சார், வீரநடைன்ற ஒரு படத்துக்கு. அண்ட் அதியமான் சார் வாஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் த மூவி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ரிலீஸ் ஆக கொஞ்சம் டைம் ஆனதுனால என்னோடய ஃபஸ்ட் ரிலீஸ்ன்னு சொல்லப்போனால் வானவில்.
டைரக்டர் மனோஜ்குமார் சாரோட டைரக்ஷனில். அதில் அர்ஜுன், அபிராமி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரிலீஸ். அண்ட் செகண்ட் ரிலீஸ் வந்து கடல் பூக்கள், டைரக்டர் பாரத்ராஜா சார் அவங்க டைரக்ஷனில் பண்ணேன் நான். ஸோ என்னோடய கரியரோட பிகினிங்லேயே ஐ குட் கெட் டு ஒர்க் வித் சம் ஜாம்பவான்ஸ் லைக் பாரத்ராஜா சார் அண்ட் மனோஜ்குமார் சார். ஸோ ஐ ஃபீல் ரியலி லக்கி இன் அ வே. அண்ட் ரொம்ப எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு நான் சொல்லலாம். நிலாவுடனும் பூவுடனும் பட்டாம்பூச்சியுடனும் பேச கற்றுத்தரும் காதல் பெத்தவங்க கிட்ட நம்ம பேசுறத அப்படியே குறைச்சிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். பெத்தவங்களுக்கு தெரியாம செஞ்ச இவங்களோட காதல் பின்னர் பெத்தவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. எங்க ஸ்டோரி பத்தி சொன்னோன்னா, நாங்க என்னைக்கும் மீட் பண்றது வருஷத்துல ஒரு தடவை இல்லை 2 தடவை அந்த மாதிரி தான் எங்களோட மீட்டிங் டிசைட் ஆகுறதே பொதுவாக. அண்ட் அவுட்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது. வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டில் இந்த விஷயம் மேரேஜ் வரைக்கும் தெரியாது. நாங்களும் கொஞ்சம் அப்படி ரொம்ப தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணோம். பொதுவாக எல்லா லவ்வர்ஸ் போய் வெளியில் பார்க்கு பீச்சுன்னு சுற்றினது கிடையாது. டின்னர் போனது கிடையாது. எங்கேயுமே வெளியில் போனது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் லவ் ஸ்டோரி வீட்டுக்குள்ளே தான். மொட்டை மாடி தான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய தடவை மீட்டிங் போட்டு நாங்கள் பெரியவங்க கிட்ட மாட்டி அது திருட்டுத்தனமாக மழுப்பி எல்லாம் செஞ்சு நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி மாட்டியிருக்கோம். அது ஒரு அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் கூட இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிரிப்பு தான் வரும். ஸோ யா, எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாம் தாண்டி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும்போது தான் மேரேஜ். மேரேஜ் வந்து ஓகே இந்த நபர் தான்ன்றது ஃபிக்ஸ் ஆச்சு. அவருக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபைனலி we decided to take the relationship one step ahead, marriage. இந்த அழகிய பூமகளின் திருமணம் மராட்டிய பிராமண முறைப்படி கர்நாடக இஸ்கான் மண்டபத்தில் துவாரகபுரியில் இனிதே நடந்தது. பூஜைகளால் இப்பூவுலகம் புண்ணிய பூமியாக இருப்பதாலே ஒவ்வொரு திருமணமும் பூஜை புனஸ்காரங்களால் நிரம்பி கிடக்கின்றன. உமாவின் திருமணத்தில் நடந்த துர்கா பூஜையில் பாரம்பரிய பக்தியை கண்முன்னே கண்டோம். கொப்பரை தேங்காய் கொண்டு செய்த ஆண்டவன் உருவம் அவனாகவே இருந்து நடத்தி தந்தது இத்திருமணத்தை. இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்துல தென்றல், வானவில் போன்ற படங்கள்ல நடித்துள்ள நடிகை உமா அவங்களுடைய திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இவங்களோட திருமணத்துல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். இன் தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கார்டியா ஆலிவ் ஆயில். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கார்டியா ஆலிவ் ஆயில். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்குது.
ஆன்சர் பேப்பரில் ஏன் சார் ஆன்சர் இல்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்டாராம். அந்த மாதிரி வாழ்க்கையில் கணவரை ஏன் பிடிக்கும் அப்படின்ற கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த கேள்விக்கு கரெக்டான ஒரு ஆன்சரை கொடுத்துருக்காங்க உமா. என்னோட ஹஸ்பண்ட் பற்றி சொன்னேன்னா துஷ்யந்த். அவர் வந்து பாம்பேயில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜிஎம்மாக இருக்கார் அவர். பட் அவர் படித்தது வளர்ந்தது எல்லாம் ஹைதராபாத்தில். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், நான் வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ தான் பார்ப்போம் நாங்கள். ஸோ துஷ்யந்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேராக மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவார். கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஹோம்லி. அண்ட் ஃபேமிலினா ரொம்ப விரும்புவார். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஹீ நீட்ஸ் எவ்ரிபடி ப்ரெசண்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திஸ் இஸ் துஷாந்த். ஸ்கூலில் போன டூரும் முதல்ல வாங்கின காரம் எப்படி நம்மளால் மறக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம கல்யாணம் நடந்த இடம், அந்த லொக்கேஷனை நம்ம யாராலையும் டெலீட் பண்ண முடியாது. உமாவுடைய திருமணம் நடந்த இடத்தை பற்றியும் நடந்த முறையை பற்றியும் அவங்க சொல்கிறாங்க, பாருங்க. இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு டிசைட் ஆனதுக்கப்புறமா என்னோட அப்பா அம்மா 2 பேருமே பெங்களூரில் இருக்கிறதுனால கல்யாணம் பெங்களூரில் தான்றது டிசைட் ஆகிடுச்சு. கல்யாணம் வந்து பெங்களூரில் இருக்கிற இஸ்கான் டெம்பிளில் இருக்கிற துவாரகாபுரின்ற ஒரு மண்டபத்தில் நடந்தது. ஸோ காலையில் இது ஒரு 5:15 முகூர்த்தம் எங்களுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த நிலைமையில் இருப்போன்னு. ஏன்னா ப்ரீவியஸ்லி அது கல்யாணம் வந்து நடக்கிற அன்றைக்கி வரைக்கும், ப்ரீவியஸ் டே எல்லா சடங்குகள் நடக்கிற வரைக்கும் ஐ வாஸ் ஷூட்டிங். எனக்கு வந்து கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் டப்பிங் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ எல்லாம் தூங்கி வழிஞ்சு டயர்டாகி டேன் ஆகி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு அலங்கோலமாக தான் வந்து சேர்ந்தேன் நான் மண்டபத்துக்கு. ஸோ காலையில் 5:15 இது. அதுக்கு முன்னாடி மொரத் பூஜைன்னுவாங்க. அதாவது கொஞ்சம் சுமங்கலிங்களை வர வச்சு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிற ஒரு சின்ன சடங்கு. ஒரு நாட்டுக்கு தேசிய கொடியும் பெண்களுக்கு தாலி கொடியும் மிக முக்கியமான அடையாளங்கள். புருஷன் கட்டுற அந்த தாலிக்கு முன்னாடி பிறந்த வீட்டில் தாய் வீட்டு அடையாளமா இவங்க கட்டிக்கிட்ட அந்த தாலியை பற்றி சொல்கிறாங்க, பாருங்க. எங்களோட தாலி 2 தாலி பொட்டு. அதில் ஒரு தாலி பொட்டு வந்து அம்மா கட்டுவாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, என்னதான் கல்யாணம் ஆகி போகிறதா இருந்தாலும் பொண்ணோட முதல் ரைட் அம்மாவுக்கு தான், அம்மா வீட்டுக்கு தான்றது சிக்னிஃபை பண்ணுற ஒரு சின்ன சடங்கு அது. ஸோ முதல் தாலி போட்டு அம்மா தான் கட்டுவாங்க, அதுக்கப்புறமா தான் புருஷன் கட்டுவார். ஸோ இது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்களோட இதில். அண்ட் தாய் மாமன் தான் பொண்ணை கொடுக்குறாரு. ஸோ காலையில் எழுந்து ரெடியாகி எல்லாரையும் எழுப்பி, மாப்பிள்ளை முதல் கொண்டு எழுந்திரியா கிளம்பையான்னு சொல்லி நான் தான் எழுப்பி ஒருத்தராக எழுப்பி கால் பண்ணி மண்டபத்துக்கு வர வச்சோம். எல்லாம் தூங்கி வழிஞ்சு ஒரு வழியாக மண்டபத்தில் வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமா சடங்குகள். எனக்கு வந்து மேரேஜின்னு பேச்சு எடுத்தோடனே ஐ வாண்டட் அவுட் அண்ட் அவுட் ட்ரெடிஷ்னல் வெட்டிங். ஸோ என்னோடய வெட்டிங் வந்து மராட்டி மத்வா பிராமின் ஸ்டைலில் தான் நடந்தது. ஏன்னா எங்கள் ஃபாதர் ஹீஸ் அ மத்வா பிராமின். கல்யாணமும் மத்வா பிராமின் ஸ்டைலில் தான் நடந்தது. சடங்குகள் பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம். அதுக்கு இன்னொரு 4 எபிசோடு எடுக்க வேண்டியது இருக்கும். நகர்வலமாய் ஊர்வலமாய் அழைத்து வரப்பட்ட உமாவின் ராஜகுமாரனை புதுமுறையாய் வழியெங்கும் அச்சையை தூவி மண்டபத்திற்குள் அழைத்து வந்தது மாபெரும் வரவேற்பாக இருந்தது. தாலி கட்டும் நேரத்திற்கு முன்தான் மகிழும் சடங்குகள் எத்தனை எத்தனை என்று மாப்பிள்ளை புடவையை மகிழ்வுடன் ஏற்றிச் சென்ற உமா, பெண் வீட்டு சீராக தந்த ஆடையை துஷ்யந்தும் பெற்றுச் சென்று உடுத்தி வந்து இருவருமாக அமர்ந்தனர் மணமேடையில். இதோ தயாராகிறது சுயவரம். கடினமான நேரத்திலும் கனிவாய் இருப்பேன் என்பது போல கையில் தரப்பட்ட கொப்பரை தேங்காய் சொன்னது. இறைவனாய் இருந்து காப்பேன் என்பது போல அதில் சாமியின் உருவம் இருந்தது.
குடைபோல் மேடை, அதன் இடைமேல் மணமக்கள். இதோ தொடங்கிவிட்டது பல பல சடங்குகள். மணமகன் தாலி கட்டும் முன் முதல் தாலியை கட்டிய தாய், உன்னோடு எங்கள் உறவு முதன்மையானது என்று சொல்லத்தானே காசி யாத்திரை செல்லும் மாப்பிள்ளையை அழைத்து வந்தனர் உள்ளே. உமாவின் ராசி முன்னே காசி என்ன செய்யும்? பாத பூஜை நிகழ்வில் பாசமனம் இருந்தது மகிழ்வில். மராட்டிய சடங்கு முறையான மணமக்கள் கையில் எலுமிச்சை, அரிசி மற்றும் கும்பத்தையும் தந்தார்கள். அந்த அரிசியை ஒருவருக்கு ஒருவர் மணமக்கள் தங்கள் தலையில் வீசிக்கொண்டது பார்த்தவருக்கு மகிழ்வாயிருந்தது. உறவுகள் கூடி உரிமையாய் நடத்திய இத்திருமணத்தில் நூலால் நடந்த சடங்கு விட்டு போகாமல் தொடரும் நம் உறவு. ஒருவருக்கொருவர் நரம்பாய் தொடர்பு இருக்கும். சிக்கல் இல்லாத சீரான வாழ்வை ஒருவருக்கொருவர் அமைத்துத் தருவோம் என்பது போல இருந்தது. போதி தர்மரோட நோக்கு வர்மம் சைனால மட்டும் இல்ல, இந்திய பெண்களோட கண்கள்லயும் இருக்க போல இருக்கு. கட்டாம தாலியை கையில வச்சிட்டு இருந்த தன்னோட காதலன் கிட்ட நோக்கு வர்மம் காட்டி இழுத்து தாலியை கட்ட வச்சு எப்படி கணவனாக்கினாங்க அப்படின்றத சொல்றாங்க உமா. முகூர்த்தம் 5:15 சொன்ன மாதிரி. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, பொண்ணு மாப்பிள்ளை கையில் வெத்தலை கொடுத்து அதில் ஜீரகம் வெல்லம் ரெண்டும் கலக்கி கொடுத்துருப்பாங்க. நடுவில் ஸ்க்ரீன் இருக்கும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு நடுவில் ஸ்க்ரீன் இருக்கும். ஐயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு தலையில் வைக்கிறாங்களோ ரிலேஷன்ஷிப்பில் அவங்க தான் டாமினேட்டிங்காக இருப்பாங்கன்னு கன்னடாவில் சொன்னார். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் தெலுங்கு அண்ட் தமிழ் புரியும். அவருக்கு அவர் சொன்னது புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த மொமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டக்குன்னு இன்ஸ்டிக்ட் ஒர்க் ஆகலை யாருக்கும். ஸோ அவருக்கு புரியாமல் நின்றுட்டு இருந்தார். ஸ்க்ரீனை எடுத்ததுமே ஃபஸ்ட்டு நான் தான் வச்சேன், முட்டி மூதி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அவர் வந்து ஹி ஸ்டார்ட் டெல்லிங், இல்லை சீட்டிங் இன்னொரு தடவை பண்ணணும், எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னெல்லாம் அங்கே ஆரம்பித்தார். இல்லை எவ்வளோதான் நடந்து முடிஞ்சாச்சு, நீ யூ கேனாட் சேஞ்ச் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு எல்லாம். இப்போ வந்து அடுத்தது தாலி கட்டுற விஷயம். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், தாலி வந்து ஃபஸ்ட்டு எல்லார் கையிலையும் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு அண்ட் ஃபைனலாக தாலியை காட்டுவார் ஹஸ்பண்ட். இதுதான் நான் கட்ட போகிறேன், ஷீஸ் கோன் பிலாங் டு மீன்ற மாதிரி ஒரு இது. அண்ட் தாலியை கையில் வச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் ஐயர் அவரோட மந்திரம் முடிக்கவே இல்லை. அவர் தாலியை வைக்கிறாரு, என் முகத்தை பார்க்குறாரு, தாலி வைக்கிறாரு, என் முகத்தை பார்க்குறாரு, எப்போ தான் கட்டுறதுன்னு. ஃபைனலாக ஒரு சிக்னல், ஒரு முறைச்சதுக்கு அப்புறமா சரி இப்போ கட்டுங்கன்னு சொல்லியாச்சு. கட்டியாச்சு ஒரு வழியாக. அண்ட் தாலி கட்டுற மூமெண்ட் எல்லாம் ஒரு பொண்ணுக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் அது. தாலிக்கொடி உறவுக்கு தயாரானது மணமேடை. மணமகன் கட்டிய தாலிக்கு ஆண்டவன் சிரிப்பாய் வந்து விழுந்தது அட்சதை அரிசி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியா ஆலிவ் ஆயில். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். தேவதை ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ தெரியாதோ, அன்பால யாரை நமக்கு நம்பிக்கை காட்டுறாங்களோ அவங்க தான் பெண்களுக்கு தேவனாகவும் ஆண்களுக்கு தேவதையாகவும் காட்சியளிக்கிறாங்க. உமாவுக்கு தன்னுடைய கணவன் முதல்ல தேவனா காட்சியளித்த அந்த தருணங்கள் பத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க, பாருங்க. எல்லாம் கல்யாணம் பொண்ணுங்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு அழுகை வந்தது. பட் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப தைரியசாலி மாதிரி உட்காந்துருந்தேன். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா அம்மா ஓன்னு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஐ ஹேட் டு பிரேக் டவுன். எப்படியோ சமாதானப்படுத்தி துஷ்யந்த் ஹோல்ட் மை ஹேண்ட், அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தார்.
he was like, okay, it's okay, நான் இருக்கேன் இனிமேல்ன்ற மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸ். ஸோ அது கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. தட் வாஸ் a small special moment for me. மணமகன் கட்டிய தாலிக்கு ஆண்டவன் சிரிப்பாய் வந்து விழுந்தது அட்சதை அரிசி. அக்னி குண்டம் சுற்றி வரும் ஆண்டவன் பூஜை நடக்கிறது. அந்த அக்னியில் அவலை இடும் சடங்கு இனிதாக நடந்தேறியது. கிருஷ்ணரை வரவேற்க பாதம் வரைவது போல இந்த தேவதையை அரிசியால் வழி செய்து அழைத்துச் சென்றார் துஷ்யந்த். இந்த தங்கத்தாமரை கால்களில் வெள்ளி மெட்டி சூட்டினார் துஷ்யந்த். விட்டுக் கொடுப்பதை விரல்களில் இருந்து தொடங்க குடத்தில் நீர் நிரப்பி அதில் மோதிரம் தேடும் சடங்கு உறவை யாக்குமே இருமடங்கு. மடியில் வைத்து மகிழ்ந்த மகளை மணமகன் மடியில் உட்கார வைத்து அரிசியும் பருப்பும் தந்து இத்திருமணத்தின் அடுத்த சடங்கை தொடங்குகிறார் உமாவின் தந்தை. நட்சத்திர கூட்டத்தில் அருந்ததியை காட்டி ஆசீர்வாதம் பெற்றனர் மணமக்கள். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போய் தும்மல் ஏற்பட்டாலும் நீ என்ன நினச்சியா அப்படின்னு கேட்க வைக்கிறது தான் காதல். ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் கிஃப்ட் செலக்ட் செஞ்சாலும் அது ரெண்டுமே ஒரே பொருளாக இருக்கிறதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத உமா சொல்கிறாங்க. நாங்கள் ஒருத்தருக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாம்பேயில் இருந்ததுனால டைரெக்டாக கொடுக்குற சான்சஸ் ரொம்ப கம்மி. வீட்டுக்கு வந்தாலுமே கொடுக்கறது கம்மி தான். பிகாஸ் நிறைய பேர் இருப்பாங்க சுற்றி, இவங்களெல்லாம் தாண்டி போய் கொடுக்குறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அது. என்னோட லக்கி டைம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஆண்ட் பாம்பேயில் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறதா ரெடியாக இருந்தாங்க. அவங்கள கப்புன்னு பிடிச்சி ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி யாருக்கும் சொல்லாதீங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் லஞ்சம்லாம் கொடுத்து ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருங்கன்னு சொன்னேன். விஷயம் என்னென்னா, நான் அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட் வந்து ஒரு டைமண்ட் ரிங். இது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறது எங்கள் ஆண்டியோட வேலை. இதுதான் நான் ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே டைமில் ஹீ ஆல்சோ பாட் அ டைமண்ட் ரிங். இது வந்து நாங்கள் ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணலை. அவர் என்ன வாங்கியிருக்காரு, நான் கொடுத்து அனுப்புகிறேன்னா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம் அது. அவரும் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி வச்சுருந்தார். அதே டைமுக்கு அதே ஆண்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சார் எனக்கு. இது அட் த மோமெண்ட் எங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த விஷயம். கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சு சில நாட்கள் ஆனதுக்கப்புறமா கேஷுவலாக பேசிக்கும்போது இந்த விஷயம் வெளியில் வந்தது. ஸோ அப்போ யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேரோட கம்பேட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது. யூனோ கொஞ்சம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கிஃப்ட் கொடுக்கறது அதெல்லாம் இருக்க தான் செய்யும். சண்டை பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து தான் ஆகணும். அது வேறு கதி இல்லை அவருக்கு. He has no other option. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியா ஆலிவ் ஆயில். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்குள்ள பக்கத்திலே
ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுத்தா எஸ் சார்னு ப்ராக்ஸி சொல்றதுக்கு நமக்காக ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை நிச்சயமா வச்சிருப்போம். ஆனா வெட்டிங் ரிசப்ஷன்ல அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசப்ஷன் சமயத்துல சாரி கட்ட டைம் எடுத்ததுனால சாரின்னு சொல்லிட்டு லேட்டா வந்தாங்களாம் உமா. கல்யாணம் முடிச்சுட்டு இமீடியட்டாக 11 o'clock, ஐ திங்க் 11:30 ரிசப்ஷன். நாங்கள் நினச்சோம் சரி ரிசப்ஷன் இவ்வளோ தான் இருக்கே, டைம் இருக்கே, எல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் சடங்குகள் இன்னும் முடியலை, இன்னும் நடந்துக்கிட்டே இருந்தது. 11 o'clock ஆகிடுச்சு, இன்னும் முடியலை. ரிசப்ஷனுக்கு வர வேண்டிய கெஸ்ட்டுங்கெல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டபத்தில் உட்காந்து 2 பேருக்கும் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு 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 லெவலுக்கு முடித்து அடாவடியாக ஓடி மற்ற ரிசப்ஷனுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கிறது கூட டைம் கிடைக்கல. என் சோக கதையை நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். போய் ட்ரெஸ் ஆகி முடி கூட கட்ட டைமில் அப்படியே ஒத்து போட்டு பிரிஞ்சு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்ததுமே பார்த்தா மாப்பிள்ளை காணோம். அவர் இன்னும் ரெடி ஆகி வரல. திருப்பி அவருக்கு ஒரு ஃபோனு வாப்பான்னு கெஞ்சி அவர் வர டைமுக்கு நான் என்ன பண்ணேன், மண்டபத்துலேருந்து கீழே வந்து கெஸ்ட்டுங்க கிட்ட கொஞ்சம் பேசி அவங்கள கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு லைட்டாக மன்னிச்சுக்கோங்க சொல்லி சமாதானப்படுத்தி பேசி வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களுடைய திருமணம் கர்நாடகாவில் நடந்திருக்கு. இந்த ஸ்டாருடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்தின ஸ்டார்ஸ்க்கு நன்றி சொல்றாங்க உமா. ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்த கெஸ்ட்டுங்க, ஏன்னா பெங்களூரில் நடந்ததுனால நிறைய கன்னட ஆர்டிஸ்ட்டுங்க தான் வர முடிஞ்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி மெட்ராஸ்லேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க ஐ திங்க் they weren't comfortable coming. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் வந்திருந்தாங்க. அப்புறமா அம்ரீஷ் சார் அண்ட் சுமலதா மேடம் வந்திருந்தாங்க. ஜெயந்தி அம்மா, ஜெயமாலா அம்மா, இங்கே ஒரு பெரிய டைரக்டர் நாகாபரணா சார் அவர் வந்திருந்தார். அண்ட் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. கனெக்ஷன் விட்டு போக காதல் ஒன்றும் வயர் இல்லை, அது உயிர். ஆனால் இப்போ இவங்க உயிராக நினைக்கிறது இவங்களோட ஒரே பையனை தான். அந்த பையனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு உமா. எனக்கு லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்னு சொல்லணுன்னா என்னோட சன் மாத்விக். அவருக்கு இப்போது 3.5 வயசு ஆகுது. ஐ திங்க் ஹீ இஸ் அ சென்டர் ஆஃப் தி அட்டென்ஷன் அட் ப்ரெசென்ட். எங்கள் வீட்டில் அவரை சுற்றி தான் எங்கள் வாழ்க்கையே. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் லக்கி இன் அ வே. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஐ வுட் லைக் டு டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் த விஐபிஸ். என் கல்யாணத்துக்கு வந்து அத்தனை விஐபிஸ்க்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் சரியாக சொல்லியிருப்பேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஒரு ஹடாவடியில். ஸோ தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கார்டியா ஆலிவ் ஆயில். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம்.
ஜோடி சேர்க்க அவங்களோட அம்மா சுமித்ரா ரொம்பலாம் கஷ்டப்படலை. தன் மகளோட விருப்பப்படியே தன் கண்ணுக்கு எதிரே இருந்தவரையே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் கேளுங்க. பொதுவாக அப்பா அம்மா பசங்க அப்படின்னு வரும்போது பசங்க பிறந்து வளர்ந்து படித்து உத்தியோகம் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது ஒரு கல்யாணன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறதுன்றது அதோட மிக மிக பெரிய ஒரு விஷயம். அதனால் அந்த விஷயத்தில் இப்போ நான் பேசணுன்னா இந்த நம்ம உமாவோட புருஷன் துஷ்யந்த் அவர் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு. அந்த ஒரு இதில் நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான். அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட எங்களுக்கு பெரிய ஒரு துக்கம் அப்படின்றது எங்களால் அது ஃபீல் பண்ணலை நாங்கள் அதை. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைன்ற ஒரு ஆறுதல் இருந்தது எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, என்னென்னா வீடு விட்டு வேறு ஊருக்கு அவங்க போய் வேலை பார்க்குறாங்கன்னும் போது கொஞ்சம் கவலையாக இருந்தது. பாம்பேயில் இருந்தாங்க வேலை பார்த்துக்கிட்டவங்க. அதனால் பொண்ணும் அங்கே தான் இருந்தா. அதுக்கப்புறம்தான் அவங்க இங்கே பெங்களூருக்கு செட்டில் ஆனாங்க. இதில் என்னன்னா எனக்கு இருக்கிறது 2 பொன் குழந்தைங்க. ஒன்று உமாசங்கரி, ஒன்று தீப்தி. நக்ஷத்ரா இப்போது சினிமா ஃபீல்டில் நக்ஷத்ரா 2வது பொண்ணு. எங்களுக்கு 2 பொண்ணாகிறதுனால இப்போ எனக்கு ஒரு புள்ள கிடைச்ச மாதிரி, எனக்கு ஒரு மகன் கிடைச்ச மாதிரி. இப்போது என்னோடய மாப்பிள்ளை, எனக்கு இப்போ மாப்பிள்ளை இல்லை, அவர் என்னோடய பையன். நான் துஷ்யந்த் வாடா போடான்னு எல்லாமே பேசுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள்லாம் எடுத்து வளர்த்த பையன். அதனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் அப்புறம் என்ன சொல்கிறது, வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களுக்கும், அதாவது என் புருஷனுக்கும் எனக்கும். காதலிக்க ஆரம்பிச்சிட்டா முகம் பிரகாசமா இருக்கும். காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். உமாவுடைய இந்த பிரகாசமான வாழ்க்கைக்கு காரணம் அவங்களுடைய கணவர் தான். ஆனா அவர் ஏன் நம்ம வீட்டு கல்யாணம்க்கு வரல அப்படின்றத சொல்றாங்க உமா. என் கல்யாணத்தில் நடந்த நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பட் இன்னைக்கு என் கூட என்னோட ஹஸ்பண்ட் இங்கே இல்லை. பிகாஸ் ஒரு அர்ஜென்ட்டான வேலை பாம்பேயில் வந்ததுனால ட்ராவல் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேரேஜில் நான் எல்லாம் ஷேர் பண்ணேன். பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் என்ன நினச்சாரு. ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு சகஜமான ஒரு தாட் இல்லையா, நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி when it comes to your husband. அப்படின்னும்போது என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் அவர் இருந்திருந்தார் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்றது. இப்போது என் கூட மட்டும் இல்லை, உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஒரு விஷயத்தை. இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆடியன்ஸ். ஐ திங்க் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த ஜேர்னி, என்னோட லைஃப் ஜேர்னியை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி விஜய் டிவி இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட இந்த மேரேஜ் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம், எல்லாருக்கும் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் அ லாட்.
இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் தென்றல், வானவில், சொக்க தங்கம் போன்ற படங்களில் நடித்துள்ள நடிகை சுமித்ரா அவங்களுடைய மகள் நடிகை உமாவுடைய திருமண வைபவங்களை பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி வேறொரு பிரபலம் அவங்களுடைய திருமண கொண்டாட்டத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். And until I meet you next week, it's bye from me, Ramya. In Tanishq நம்ம வீட்டு கல்யாணம் powered by Cardia Olive Oil. இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம்.